ஜெய் சாயிராம். எத்தனை கைகள் நம்மை கைவிட்டாலும் கூட நம் நம்பிக்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். மறுகணமே உன்னப்பா உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளும் அந்த வாய்ப்பை உனக்கே நான் வழங்குகிறேன். ஆம் என் குழந்தா, யாரை நம்புகிறாயோ இல்லையோ, உனக்குள் இருக்கும் உன் அப்பாவை நம்பு, முழுவதுமாக நம்பு. நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். ஆம் என் பிரியமே, உனக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கும் திறமைகளை திறப்பதற்கான சாவி என்ன தெரியுமா? தொடர் முயற்சிதானே தவிர வலிமையோ நம்பிக்கையில்லா தன்மையோ அல்ல. உன்னிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து முயற்சி செய்வதை மட்டும் விட்டு விடாதே. உன்னுடைய முயற்சிதான் உன்னுடைய முன்னேற்றமாகவே இருக்கும். ஆம் என் குழந்தா, உன்னுடைய முயற்சிதான் உன்னுடைய முன்னேற்றம். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை நீ தேடிக்கொண்டே இருந்தால், எல்லாவற்றுக்கும் காரணங்களை தேடிக்கொண்டே இருந்தால் அந்த காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீதான் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருப்பாய். எல்லாவற்றுக்கும் காரணத்தை தேடிக்கொண்டே இருக்காமல் எது நடந்தாலும் கடமையை செய்வதில் மட்டும் கவனமாக இருக்க கற்றுக்கொள். கடமையை செய்வதில் மட்டும் கவனமாக இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னுடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்க நினைக்காதே. மற்றவர்களோடு உன்னுடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்க நினைக்காதே என் பிரியமே. உனக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்வு இருக்கத்தான் செய்கிறது. உனக்கென்ற வாழ்வை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே போதும். நீ நினைத்ததற்கு மேலாகவே உன் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக அடைவாய், அடைந்தே தீருவாய். ஆம் என் குழந்தா, உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னிடம் இல்லாததை பற்றி எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதவற்றை நினைத்து நினைத்து நீ கவலைப்படுவதால், வேதனைப்படுவதால் உனக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு உன்னுடைய இலக்குகளை அடைவதற்கான முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே உனக்கு கைகூடி வரும் எப்பொழுதுமே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய மனம் எதையெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அதை விரும்புகிறதோ அதையெல்லாம் உண்மையிலேயே அடைந்துவிடும் வல்லமை அனைவருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. நீதான் பல தருணங்களில் அதை உணர்வதே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. தோல்வி அவமானத்தின் போது மட்டுமல்ல என் பிரியமே, வெற்றியின் போதும் தனிமையை தேடி கண்டுபிடி. தனிமையாக இருக்க பழகு. அது உன்னை மிக பிரம்மாண்டமாக உயர்வுக்கு அழைத்து செல்லும். தோல்வியை கண்டால் துவண்டு விடவும் கூடாது, வெற்றியை கண்டால் துள்ளி குதிக்கவும் கூடாது என் பிரியமே. வாழ்க்கை என்பது மற்றவர்களை ஜெயிப்பதற்காக அல்ல, உன்னிடம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வு. வாழ்க்கை என்பது தடைகளை கண்டு துவண்டு போய் தோற்பதற்கு அல்ல என் பிரியமே. தடையாக வரும் எதையும் எதிர்த்து போராடி வெற்றியடைவதற்குத்தான். வாழ்க்கை என்பது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்வதற்குத்தானே தவிர சந்திக்கும் துன்பங்களுக்கு அடிமையாகவே இருப்பதற்காக அல்ல என் பிரியமே. காலம் கடந்து போய்விட்டதே என்று எந்த ஒரு நிகழ்வுகளுக்காகவும் கலங்கி நிற்க பழகாதே. கலங்கி நின்று விடாதே.
இனி உன்னுடைய நேரத்தை கொஞ்சமும் வீணடிக்காமல் உழைத்துக் கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக அடைவாய் உன்னுடைய வாழ்வில். ஆம் என் பிரியமே, நிறைவான மன நிம்மதியையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு, எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கோ, உன்னுடைய மனதிற்கோ, உன்னுடைய உடலிற்கோ பலவீனத்தை செய்யும் எதையுமே நினைத்து கூட பார்க்காதே என் பிரியமே, எதையுமே நினைத்து கூட பார்க்காதே. எது நடந்தாலும் எப்பொழுதுமே உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருக்க பழகு. அந்த புன்னகை தரும் நம்பிக்கையை வேறு எதனாலும் யாராலுமே தந்துவிட முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, நீ வெற்றி பெறும் பொழுதெல்லாம் உன்னுடைய முதல் தோல்வியை நினைத்துக்கொள். அது மீண்டும் உன்னை தோல்வியடையாமல் பார்த்து கொள்ளும். கடந்த காலத்தில் நீ அடைந்த காயங்களையே உனக்கு உன்னுடைய உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு, அந்த காயத்தையே உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிக சிறந்த வெற்றிகளை நிச்சயமாக நீ பெற்றுவிடுவாய் என் பிரியமே, நிச்சயமாக பெறுவாய். உனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக சிந்தனை செய். தீர்வுகளை நோக்கி மட்டுமே உன்னுடைய கவனத்தை செலுத்து. அதுவே போதும். மற்ற அனைத்தும் தானாகவே உனக்குள் வந்துவிடும். கடக்கவே முடியாது என்று நினைத்த சில கடினமான நாட்களை போராடி மீட்டு கடந்து வந்ததற்காக நன்றி சொல் என் பிரியமே. உன் மீது நீயே பெருமைப்பட்டுக்கொள். உன்னால் கடக்க முடியாத கஷ்டம் என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை என்ற உண்மையை, எதுவுமே இல்லை என்ற உண்மையை இப்பொழுது உணர்ந்து கொண்டாய்தானே? இதுவரை கடந்து வந்தவைகள் அனைத்துமே பாதைகள் மட்டுமல்ல என் பிரியமே, நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் தான் என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. எது நடந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு அப்பாவை மனதார நினைத்து கொண்டு சாயி என்று நீ சொல்லும் அந்த நிமிடமே உன் கண்களுக்கு முன்பாக நான் காட்சியளிப்பேன். சாயி என்று நீ சொன்னாலே போதும், உன் கண்ணீரை துடைக்க உன் முன்பாக உன் அப்பாவின் கைகள் உன் கண்ணீரை துடைக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாராக இருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ள முடியும் என் பிரியமே. நீயும் உணர்ந்திருக்கிறாய்தானே? அப்பா 8 திசையிலிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன், கவனித்து கொண்டும் தான் இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும், எதை எப்பொழுது தர வேண்டும், எப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்று அனைத்தையும் நான் உனக்கு பக்கபலமாக இருந்து அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். நீ கடந்து செல்லும் அனைத்தும் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் வருகிறது. எல்லாமே காரணத்தோடு தான் நடக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நிகழ்வது இல்லை. நீ அற்பமாக நினைக்கும் சில விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பாடத்தை மறைத்து வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். தவறவிட்டு விடாதே என் பிரியமே. எது ஒன்றையும் நீ அற்பமாக நினைத்து தவற விடாதே. எதையுமே தவறவிட்டு விடாதே. உன்னுடைய கனவுகளுக்கு நீதான் உயிர் கொடுக்க வேண்டும். நீதான் உயிர் கொடுக்க வேண்டும். கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வெறும் கனவாகவே போய்விடும் என் பிரியமே. கனவுகளோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டும்தான் அது நிஜங்களாகவும் வெற்றிகளாகவும் மாறும். ஆம் என் பிரியமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. அனைத்துமே மாறிக்கொண்டேதான் இருக்கும். அனைத்துமே மாறக்கூடியதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய கடினமான சூழ்நிலைகளை நினைத்து நினைத்து கவலைப்படாதே என் பிரியமே. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு நாள் அது நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு.
தேவையற்ற சிந்தனைகளால் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே, மனதை குழப்பிக் கொள்ளாதே. மனமும் அதில் தோன்றும் எண்ணங்களும் நிலையில்லாதவை என் பிரியமே, நிலையில்லாயவைதான். கடந்த கால கடினமான நாட்களை வைத்துக்கொண்டு உன்னுடைய எதிர்கால வாழ்வை நீயே முடிவு செய்து விடாதே. தன்னம்பிக்கையோடு கூடிய விடியல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் மாறும். உன்னுடைய வாழ்வும் மிக சிறப்பானதாக மாறும். ஒவ்வொரு நொடியையும் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நொடியையும் நம்பிக்கையோடு நீ வாழ பழகிக்கொண்டாலே தன்னம்பிக்கை தானாகவே வந்துவிடும். ஆம் என் பிரியமே, நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணை தேவையே இல்லை. உன்னில் அனைத்து ஆற்றங்களும் ஒளிந்துதான் இருக்கிறது. உன்னுடைய துணிச்சல் எப்படி என்று உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய மனம் என்ன என்பதும் நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டுமென்றில்லை. மிக பிரம்மாண்டமான உயரத்தை எட்டி பிடிப்பாய் நிச்சயமாக. என் பிள்ளையாகிய என் பொக்கிஷத்திற்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது என் பிரியமே? எந்த சூழ்நிலையிலும் யாரையும் துணைக்கு தேட நினைக்காதே என் பிரியமே. நினைக்கவே நினைக்காதே. உனக்குள் இருக்கும் துணிச்சலை உனக்குள் தேடு. எந்த ஒரு பிரச்சனையை நீ எதிர்கொண்டு சரி செய்ய நினைத்தாலும் கூட அந்த பிரச்சனையை முதலில் அதன் வேரிலிருந்து ஆராயத் துவங்கு. அதுவே அந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான மிக மிக எளிமையான வழி என்பதை புரிந்து கொள். எந்த பிரச்சனைகளையும் மேலோட்டமாக தீர்த்து வைப்பது ஒருபோதும் நிரந்தரமான தீர்வு ஆகாது என் பிரியமே. தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே இரு. உன்னையே புதுப்பித்துக் கொண்டே இரு. உனக்குள் பல மாற்றங்கள் நிகழும். உன் வாழ்விலும் மாற்றங்கள் அற்புதமாக நிகழும். அப்பொழுதுதான் உன் வாழ்வு சிறக்கும். குழந்தையே, எதை நினைத்தும் கவலைப்படாதே, வருத்தப்படாதே. உன் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள். உன் சிந்தனைகளை நல்ல விதமாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தளவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவ வேண்டும் என்று தீர்க்கமான மனதோடு இருந்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இருந்துகொள். இப்படி இருந்தாலே நீ என் அருகில் நிச்சயமாக வந்து விடுவாய். பின் உன் வாழ்வில் கவலைக்கு இடமே இருக்காது. அனைத்தும் சந்தோஷமாகத்தான் அமையும். கண்மணியே, நீ அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி விட்டாய். இது உனக்கான கடைசி கட்டம். உனக்கான ஒரு இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரவிருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். சாயப்பாவின் பாதத்தினல் சரணடைந்து விடு. உனக்கு வரவேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதை நினைத்தும் கவலைப்படாதே, வருத்தப்படாதே. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. எப்பொழுதும் பொறுமையாக இரு. அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். மனதிற்குள் நன்மை நினைத்தால், நல்லது நினைத்தால் நன்மையே நடக்கும். அதே போல மனதிற்குள் தீமை நினைத்தால் அதுதான் நடக்கும். நல்லதை மட்டுமே நினை என் கண்மணி. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யார் ஒருவர் உன்னுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருவர் நீ கண்ணீர் சிந்தினால் வேதனைப்படுகிறார்களோ, எல்லா விஷயத்தையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறார்களோ, அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இழந்து விடாதே, வெறுத்து விடாதே. அவர்கள் உன் வாழ்விற்கு கிடைத்த பொக்கிஷம் போன்றவர்கள். அவர்களை தவற விட்டு விடாதே. ஒரு உறவு உன்னிடம் வந்து மன்றாடுகிறது என்றால் அவர்களுக்கு போக இடம் இல்லை என்று ஆகிவிடாது. உன்னை இழக்க மனமில்லாமல் தான் உன்னிடம் மன்றாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். வீணாக அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு மிக எளிதாக விடை கிடைத்துவிடும். மிக சிலருக்கோ
விடை கிடைக்காமலேயே போய்விடும். மேலும் பலருக்கு வினாவே புரியாமல் போய்விடும். பொழுதுபோக்கே இல்லாமல் உழைப்பதும் தவறு, பொழுதுபோக்கே வாழ்க்கை என இருப்பதும் மிக மிக தவறு. எந்த முடிவை எடுக்க நேர்ந்தாலும், என்ன செய்ய நேர்ந்தாலும், எப்பொழுதும் உன் மனதும் மூளையும் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். மனது என்ன சொல்கிறதோ அதன்படி செய். உன் மனதிற்கு மட்டுமே பயப்படு. மற்றவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்களோ ஏது சொல்லுவார்களோ என்று நினைத்து நினைத்து உன்னுடைய வெற்றியை நீயே தடுத்து கொள்ளாதே. உன் மனதிற்கு மட்டும் பிடித்தால் போதும், உன் மனதிற்கு மட்டும் விருப்பம் இருந்தால் போதும், நீ அதை செய்யலாம். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து தேடியே வரும். ஒன்றை எதிர்பார்த்து வருவது அன்பு அல்ல குழந்தையே, அதை முதலில் நன்றாக உணர்ந்து கொள். எதுவுமே இல்லாத பொழுதும், நிராயுதபாணியாக நிற்கும் பொழுதும் வருவதுதான் அன்பு. அந்த அன்பு உனக்கு கிடைத்தால் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள். அதுதான் உண்மையான அன்பும் கூட. கோபமோ துக்கமோ சந்தோஷமோ எந்த மனநிலையில் நீ இருந்தாலும் தவறான வார்த்தைகளை பேசிவிடாதே. மற்றவர்கள் மனது புண்படிப்படியும் பேசிவிடாதே. ஏனென்றால் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் பேசிய வார்த்தைகள் மாறவே மாறாது. இது உன் வாழ்வில் நடந்தாலும் கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை உன்னை நெருங்கி கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உண்மையை புரிந்து கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் என் தங்கமே. என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்குத்தான். என் பிரியமான கண்மணிக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? இதுதான் முடிவு என்று நினைத்திருந்த விஷயத்தில் தொடக்கத்தை நான் ஆரம்பித்து வைப்பேன். நாள் வரை கஷ்டத்தையும் சோகத்தையும் வேதனைகளை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தை, இதோடு எல்லாம் முடியப் போகிறது. உனக்கான இறுதி கட்டம் அது. காண ஒரு புது வழியை கோலாகலமாக திறந்து வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா. அந்த வழியில் நீ சந்தோஷமான மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். சந்தோஷம் மட்டுமே அந்த பாதையில் நிறைந்திருக்கும். எப்பொழுதுமே ஆனந்தமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது குழந்தையே. ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு வரும் வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வெற்றி என்னும் செடியை இறை நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நான் நடப்போகிறேன். நடுவில் அந்த செடி வேர் பிடித்து விட்டதா என்று பிடுங்கி பார்க்க எண்ணாதே. உழைப்பையும் நம்பிக்கையும் தவறாமல் அந்த செடிக்கு செலுத்திவிடு. நிச்சயமாக அந்த செடி விருட்சம் போல் வளர்ந்து உன் வாழ்க்கையில் சிறப்பளிக்க செய்யும். இது நாள் வரை தவிர்த்துவிட்டு சென்றாயல்லவா? இப்பொழுதாவது நம்பிக்கையோடு இதை கேட்டுப்பார். கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இதுவேதான். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பங்களை அப்படியே வருவது அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள் என் கண்மணியே. ஆம் குழந்தையே, ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து நினைத்து மனதை போட்டு கலங்க வைத்து கொண்டே இருக்காதே. அதையே நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய இப்பொழுது செயல்களில் கவனத்தை சிதறடித்து விடாதே. உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு இந்த காலமே பதில் சொல்லும் கட்டாய சூழ்நிலை வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. இந்த தருணம் நீ கவனமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது மிக மிக முக்கியம். உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உனக்கு வலியை ஏற்படுத்தியவர்களுக்கும் தக்க பாடம் நான் புகட்டப் போகிறேன். இனிதான் என்னுடைய பதில் ஆரம்பமாகும். ஆம், இதுவேதான் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, அதிசய வாக்கு, அருள் வாக்கும் கூட. எப்படியாப்பட்ட சிக்கலில் நீ தவித்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை மிக சாதுரியமாக வெளியே அழைத்து கொண்டு வந்து விடுவேன். பயம், கோபம்,
விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல், உன் மனதை சூழ்ந்து கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டிய தருணம், சரியான தருணம் இதுதான். இதில் அனைத்துமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். எனவே அதை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக இருக்க பழகிக்கொள். தோல்வி ஏற்பட்டுவிட்டதே, தோல்வி மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று எப்பொழுதும் கவலைப்படாதே. நிச்சயமாக வெற்றியை உன் வசம் ஆக்குவேன் உன் சாயி தேவா. ஏமாந்து விட்டோமே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று மனக்கவலையால் உன்னுடைய முகம் கவலையில் சூழ்ந்து இருக்கிறது. கண்கள் மூடினால் கூட நித்திரை வராமல் தவித்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இனி நான் என்ன செய்ய போகிறேன், யாரைதான் நம்புவது என்ற உன்னுடைய குழப்பமும் மன போராட்டமும் எனக்கு கேட்காமல் இல்லை என் குழந்தையே. உன்னை அள வைத்தவர்களின் உண்மையான முகத்தை உன் கண்களுக்கு முன்பார் நான் தெரிய வைத்தேன். ஏமாந்து விட்டோமே, நம்பிக்கையாக இருந்தவர்களெல்லாம் நம்மை ஏமாற்றி விட்டார்களே என்ற உன்னுடைய மன குழப்பம்தான் உன் மன வேதனைக்கு காரணமாக இருக்கிறது. நம்பிக்கையாக இருந்தவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே. ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களெல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை பார்த்து உன்னுடைய மனம் இன்னும் வேதனை அடைவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காலம் மாறும், உனக்கான வாழ்வு வரும், அவர்களுக்கான தண்டனை கொடுக்கும். நிச்சயமாக காலம் இவற்றுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் என்பது மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். இது இப்பொழுது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய மிக சரியான அடியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கவனத்தை சிதறடித்து விடாதே உன் மன போராட்டத்தினால். நான் கூறுவது சரிதானே? யார் ஒருவர் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் அவர்களது கணக்கில் அது வரவு வைத்துப்பட்டுவிடும். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கணக்கு சரியாக அவரவர் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். அவரவர் செய்வது நல்லதாகவோ இருக்கட்டும் தீயதாகவோ இருக்கட்டும், பாவமாகவும் புண்ணியமாகவும் அவரவர் கணக்கில் வரவு வைக்கப்படும். அவர்கள் செய்த பாவமாகவும் இருக்கட்டும், மற்றவர்கள் செய்த புண்ணியமாகவும் இருக்கட்டும், மீண்டும் அவர்களிடமே வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எல்லாமே அவரவர் செய்த அனைத்துமே அவரிடத்தில் வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கூடி வரும் சமயத்தில் எல்லாம் அவர்களிடத்தில் செய்தவர்களிடத்தில் வந்தேதான் தீரும். கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும் பொழுது கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளெல்லாம் அவரவரை மூழ்கடிக்கவே செய்யும். அந்த கர்ம வினையை அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பல பேர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணரவும் செய்வார்கள், உணரவும் உணர்வார்கள். தானே செய்த பாவங்களில் தானே திரும்பி வரும் பொழுது அதனால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு போராட்டமான சூழ்நிலையில் திக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்து மீண்டும் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் புதிதாக பதியும். அப்படித்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களுக்கும் உன் மன வேதனையை கெடுத்தவர்களுக்கும் தண்டனை கூடிய விரைவில் அவர்களுக்கு கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இரு. கவனமாக இருக்க வேண்டிய தருணம், மிக முக்கியமான தருணம் இது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்துவை. உன் வாழ்க்கையை விட்டுவிட நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்வு வீணாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயி தேவா? மனக்குழப்பமடையாமல் வேதனைப்படாமல் இதுவரை முடிந்ததெல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும், இனி வருவது நமக்கு நல்லதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக பொறுமையாக உன் வாழ்க்கை பயணத்தில் அடுத்த அடியை எடுத்துவை. இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா அடியும் உனக்கான வெற்றி அடிகளாக மாற்றும்படி நான் வழிவகை செய்வேன். எது நடந்தாலும் கவனமாக இரு. நிதானத்தை சிதறித்து விடாதே.
நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நடக்கவிருக்கும் அற்புதங்களையும் அற்புதங்களையும் நம்ப முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட உனக்கு நடத்தி காட்டுவேன்.